தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 20வது வாரம், புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நமக்கான வழிமுறைகளை காட்டி நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துபவராக இருக்கின்றார். எப்போதெல்லாம் இறைவன் கொடுக்கின்ற அந்த அழைப்புக்கு செவிமடுத்து அவர் கொடுக்கின்ற எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இறைவன் விரும்புகின்ற விதத்தில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றோமோ, அப்பொழுது நம் வாழ்வு இறைவனோடு இணைந்து இசைந்த அருள் பெற்ற பலன் கொடுக்கின்ற வாழ்வாக இருக்கும். ஆண்டவன் குரலுக்கு செவிமடுக்க தவறி ஆண்டவர் கொடுக்கின்ற விடுப்பையும் எச்சரிக்கையும் நாம் வீணாக உதறி தள்ளுகின்ற பொழுது நம் வாழ்விலே இருக்கின்ற ஆசீரையும் இழக்கின்றோம். இறைவனுடைய அன்பையும் வழிநடத்துதலையும் நாம் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இறைவன் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இறை வார்த்தையினூடே 2 தீமோத்தேயு 3:16 படிக்கின்ற பொழுது, மறைநூல் ஒவ்வொன்றும் இறை வார்த்தை ஒவ்வொன்றும் கடவுளை தூண்டுதலால் எழுப்பப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எதை செய்கின்றது? முதலாவதாக அது கற்பிக்கின்றது, இரண்டாவதாக கண்டிக்கின்றது, மூன்றாவதாக நம்மை சீராக்குகின்றது, நான்காவதாக நல்வழியில் நேர்மையாக வாழ்வதற்கு நமக்கு பயிற்சியை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையதாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற சூழ்நிலைக்கும் நம் வாழ்வின் நிலைக்கு ஏற்றார் போல இறை வார்த்தை நம்மை செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் வகிக்கின்ற நிலைக்கு ஏற்றார் போல திருச்சபையின் பணியாளர்களாக ஆயன்களாக வாழ்கின்ற பொழுது அவர்களை திடப்படுத்துவதாகவும் அவர்களை நல்வழிப்படுத்துவதாக இருக்கின்றது. அந்த ஆயனுடைய மந்தைகளாய் வாழ்கின்ற நாமும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது இந்த உண்மைகள் வெளிப்படுகின்றன. முதல் வாசகத்தில் கடவுள் எசேக்கியா இறைவாக்கின் வழியாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அந்த ஆயர்கள் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி பேதுரு தன்னுடைய முதல் திருமுக 5ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயர்கள், மூப்பர்கள், தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மந்தையை பேணுபவர்களாக, அவரை மேய்த்து பேணுபவர்களாக இருக்க வேண்டும், பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த பணியை செய்கிற பொழுது கட்டாயத்தினால் செய்பவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளுக்கு ஏற்ப மனநிலையோடு, இயேசு உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் இயேசுவின் வாக்குறுதியாக இருக்கின்ற தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பிற்காக தன் உயிரையும் கொடுக்க வந்து என்கின்ற தன்னுடைய தலைவனுடைய வழியை பின்பற்றி அதன்படி வாழ்பவர்களாக, மந்தைக்கு பணிபுரிபவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஊதியத்திற்காக செய்பவர்களாக இருக்கக்கூடாது, பலனை எதிர்பார்த்து செய்பவர்களாக இருக்கக்கூடாது. நான் இதை செய்தால் எனக்கு என்ன கொடுப்பார்கள் என்று சொல்லி, மாறாக இறைவன் கொடுத்தது, இறைவன் சொல்வார், இலவசமாக விற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னாரே. இந்த குருத்துவம் ஆயனுக்குரிய பணி, தலைவருக்குரிய பணி இறைவன் எனக்கு இலவசமாக கொடுத்தது. ஆகவே இறைவனிடம் வெற்றுக்கொண்ட அந்த அருளை இலவசமாக கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மேலும் விருப்பத்தோடு பணி செய்பவர்களாக இருக்க வேண்டும். முறுமுறுப்போடோ வேண்டா வெறுப்போடோ அந்த பணியை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. விருப்பத்தோடு இறைவன் கொடுத்த பணியை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அடக்கி ஆள்பவர்களாக இருக்கக்கூடாது. தன்னம் இருக்கின்ற மந்தையே ஆகிய மக்களை அடக்கி ஒடுக்கி பயமுறுத்தி வாழ்பவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அவர்களை அன்போடு வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதனைத்திற்கு மேலாக முன்மாதிரியாக செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தலைவனுக்குரிய ஆயனுக்குரிய மனப்பாங்குகளை பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது, அன்று ஆயினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆயர்கள், தலைவர்கள் தன்னுடைய பொறுப்பை செய்யவில்லை, மந்தையை கூட்டி சேர்க்கவில்லை, மந்தையை சிதறடித்தார்கள். மந்தைக்காக தன்னையே ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்கள்
மந்தையிலிருந்து கொழுத்தவற்றை எடுத்துக்கொண்டு தன்னை பலப்படுத்திக் கொள்பவர்களாக இருந்தார்கள். சிதறி போனதை தேடி செல்லவில்லை, காணாமல் போனதை கூட்டி வரவில்லை, காயமுற்றதற்கு கட்டுப்போடவில்லை, நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, எல்லாம் சிதறிப்போவதற்கு காரணமாய் அமைந்து போனார்கள் என்று சொல்லி ஆயனுடைய நிலையை அங்கே சுட்டி காட்டுகின்றார். இவை அனைத்திற்கும் மாறாக வாழ்ந்த தலைவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மந்தையை மேய்க்கவில்லை, பேணவில்லை, அவர்கள் சிதறி போகின்ற பொழுது அதை கூட்டிச் சேர்க்கவில்லை, தவறி போனதை அழைத்து வரவில்லை, நோயுற்றதற்கு அவர்கள் மருந்திடவில்லை, அது பிணியுள்ளதை அவர்களுக்கு அதற்கு மருந்திட்டு காயங்களை கட்டவில்லை, காயங்களை ஆற்றவில்லை, அதை சிதறி போவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, இதோ அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயனாய் தலைவராக இருக்கிற மனிதர்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தன் வாழ்விலே மாற்றங்களை காண வேண்டும். இல்லையெனில் வன்மையான வார்த்தைகளை இறுதியிலே சொல்லுகின்றார். அதாவது, நான் ஆயன்களுக்கு எதிராக இருப்பேன், அவரிடமிருந்து அதை பிடுங்கிக் கொள்ளுவேன், அந்த நிலையிலிருந்து அவர்களை அகற்றி விடுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த இறை வார்த்தை வழிநடத்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற எச்சரிக்கையாக இருக்கின்றது. அதை போலவே ஆண்டவருடைய பெயரில் அபிஷேகம் செய்யப்பட்ட திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற எச்சரிக்கை இந்த நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறாமைப்படாதே என்று சொல்லி, தலைவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலையாட்களை அனுமதிக்கின்றார். வெவ்வேறு மணி நேரங்களிலே வந்து அனுமதிக்கிறானால் இறுதியிலே அனைவருக்கும் சமமாக ஊதியம் கொடுக்கின்றார். காரணம், அந்த வேலையில்லாமல் நின்றிருந்த மனிதனுடைய மனநிலையும் அவருடைய குடும்ப சூழ்நிலையும் அறிந்திருக்கின்ற அந்த தலைவன் அவர்கள் வாழ்வுக்கு தேவையான ஆதாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் அங்கே அந்த ஊதியத்தை பெற வந்தவர்களுடைய மனநிலையானது வேறுபட்டிருக்கின்றது. ஒருவரோடு பொறாமை கொள்பவர்களாக இருக்கின்றார்கள், தனக்கு கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆள் பார்த்து செயல்படாத கடவுள் நம் வாழ்வுக்கும் நம்முடைய நிலைக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே நாம் அதை அங்கீகரிப்பதில்லை, பிறருக்கு கிடைத்து விட்டதே என்று சொல்லி பொறாமைப்பட்டவர்களாக போட்டி மனப்பான்மை வாழ்பவர்களாக இருக்கின்றோம். அந்த போட்டி மனப்பான்மை நம்மிடையே ஒரு வகையான பகையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது, ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. கடவுள் கொடுக்கின்றார், அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையும் மன நிறைவோடு வாழ்கின்ற மனநிலையை நமக்கு இல்லாத பொழுது இந்த பொறாமை எழும்புகின்றது. பொறாமை நம்மிலே வந்துவிட்டது என்றால் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை பிரிப்போம். சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டான், தன்னுடைய அரச பதவியை இழந்து போனான், தன் வாழ்வின் நிலைகளிலிருந்து தவறி வீழ்ந்து விட்டான். நம்முடைய வாழ்விலும் பிறர் மீது பொறாமை கொண்டோம் என்றால் கடவுள் கொடுக்கின்ற அருளையும் இழந்து விடுவோம், நாம் வாழ்கின்ற நிலையிலும் நாம் தாழ்ந்து போய் விடுவோம். ஆகவே பொறாமைப்படாது என்கின்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றார். இந்த இறை வார்த்தையின் வழியாக தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயன்களுக்கும் மந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இறைவன் ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார். நமக்கு நம் வாழ்வில் இருக்கின்ற தடைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை சொல்லி காட்டி நம்மை பயிற்றுவிப்பவராக இருக்கின்றாகவே இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். நம் வாழ்வில் இழந்து போன நிலையை மீண்டும் பற்றிக் கொள்வோம். ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பற்ற கருவியாக செயல்படுவோம். ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகளாக இருப்போம். அதன் வழியாக இறைவன் வழிநடத்துகின்ற அந்த மந்தையிலே ஆண்டவர் நல் ஆயனாக இருந்து அவருடைய மந்தை சேர்ந்த நல் ஆடுகளாய் நாம் வாழ்ந்து இறைவனிலே இன்புற்றிருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.